இங்க ஒரு கேங்ஸ்டர் அவரை கொலை பண்ண துடிக்கிறவங்கள யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தேடிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்காரு. அப்ப அவர் பக்கத்துல நிக்கிற ஒரு ஸ்கூல் பொண்ணு இவரோட சிகரெட் ஸ்மெல் தாங்க முடியாம இருமுறா. உடனே அவரும் அதை கீழே போட்டுறாரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட இருக்க கொடைய அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. இப்ப பாஸ் கொடைய இல்லாம நிக்கிறத பார்த்து அவரோட ஃப்ரெண்ட் ஒரு கொடைய கொண்டு வந்து கொடுத்து இவரை கூட்டிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் நியூஸ்ல ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா இவர் முத நாள் கொடுத்த கொலை அந்த கொலை நடந்த ஸ்பாட்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவர் ஹெல்ப் பண்ண பொண்ணதான் கொலை பண்ணிருக்காங்கன்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அவரோட டீமை கூட்டிட்டு போய் அந்த கொலைகாரனை தேடுறதுக்காக கிளம்பிடுறாங்க. ஏன்னா இவரை சுத்தி இருக்கிறவங்கள கொலை பண்றதா நினைச்சிட்டு தான் அந்த பொண்ணை இவங்க கொலை பண்ணிருக்காங்க. சோ அவன் இவரை சுத்தி தான் எங்கேயோ இருக்கான்னு அவங்க எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முதல் நாள் கூட அந்த பொண்ணு இவர்கிட்ட கொடைய வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகும்போது அந்த பஸ்ஸுக்குள்ளதான் அவன் உட்கார்ந்து இருப்பான். அதனாலதான் அந்த பொண்ணு அவன் போட்டு தள்ளி இருக்கான். இப்ப அவனை கண்டுபிடிச்சு கொலை பண்ற நேரமா பார்த்து போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அதுக்காகவே இவரும் வேணும்னே போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகி அதே ஜெயிலுக்குள்ள போறாரு. ஆல்ரெடி இவரோட டீம் ஆளுங்களும் உள்ளதான் இருக்காங்க. இப்ப அந்த கொலைகாரன் இவரை பார்த்ததுமே பயந்து போயிடுறான். இவரும் அவனை கொலை வெறியோட பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ள போறாரு.